வெல்கம் டு ரஹ்மான் டிஎன்பிசி. நம்ம ரஹ்மான் டிஎன்பிசி சேனலில் 2025 குரூப் 4 கவுன்சிலிங் போகிறவங்களுக்காக டெய்லி முக்கியமான தகவல்களை அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கோம். ஸோ இப்போ வந்து விஏஓ, ஜேஏ, பில் கலெக்டர், இந்த போஸ்டிங்காக சேல்ஸ்மேன், சேல்ஸ் உமன், எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர், இந்த கிரேட் 4 இந்த எல்லா போஸ்டிங்காகவும் இப்போ கவுன்சிலிங் நடந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இன்றைக்கி டே 10 முடிவில் எவ்வளோ ஓவராலாக டோட்டல் எவ்வளோ வேகன்சி இருந்துச்சு, எவ்வளோ ஃபில் ஆகிருக்கு, எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது அப்படிங்கிற வீடியோவும் பார்த்தோம். ஸோ இதில் வந்து என்னென்ன டிபார்ட்மெண்ட்டில் எவ்வளோ வேகன்சி, அதாவது எதெல்லாம் வந்து டபுள் டிஜிட்டில் ஹையஸ்ட் வேகன்சி இருக்கும் அந்த டிபார்ட்மெண்ட்டை மட்டும் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ அந்த டிபார்ட்மெண்ட் வைஸாக எவ்வளோ வேகன்சி இருக்குங்கிறத பார்ப்போம். ஸோ இன்னொன்று டிஎன்பிஎஸ்சி வந்து உங்களுக்கு வந்து என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா, ஒரு யூடியூப் சேனல் மாதிரி போட்டு அதில் நீங்கள் கவுன்சிலிங் அட்டன் பண்ணுற டயத்தில் எவ்வளோ வேகன்சி இருக்குங்கிறத பார்க்குற மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. அதுக்குரிய லிங்க்கும் டிஎன்பிஎஸ்சி டெலகிராம் சேனலில் கொடுத்துருக்காங்க. நம்மளோட டெலகிராம் சேனல்லையும் அந்த லிங்க் உங்களுக்கு கொடுக்குறேன். அதுக்கு கவுன்சிலிங் போகிறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ டெய்லி இதை வந்து பார்த்துட்டே வாங்க. அப்போ தான் வேகன்சி குறைய பேலன்ஸ் எவ்வளோ இருக்குங்கிறத அடுத்தடுத்த நாள் கவுன்சிலிங் போகிறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கவுன்சிலிங் போகிறவங்களுக்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் டிபார்ட்மெண்ட் வைஸாக எவ்வளோ இருக்குங்கிறத பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்டில் டே 9, டே 10 ரெண்டையுமே எடுத்துகிட்டு வந்திருக்கேன். டே 9 முடிஞ்சிருச்சு 31/1/2005 அப்புறம் 3/2/2005 இன்றைக்கி தான் கவுன்சிலிங் நடந்திருக்கு. இன்றைக்கி எண்டிங்கில் எவ்வளோ வேகன்சி பேலன்ஸ் இருக்குங்கிறத பார்ப்போம். ஸோ ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்டில் அந்த 17 வந்து அப்படியே தான் இருக்குது. பப்ளிக் ஹெல்த் அண்ட் ப்ரிவென்டிவ் மெடிசின் இந்த டிபார்ட்மெண்ட்டில் ஒரு போஸ்டிங் எடுத்திருக்காங்க. 41 போஸ்டிங் பேலன்ஸ் இருக்குது. மெடிக்கல் அண்ட் ரூரல் ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டில் 52 போஸ்டிங் இருந்ததில் 2 எடுத்திருக்காங்க. பேலன்ஸ் 50 இருக்குது. பிடபிள்யூ வாட்டர் ரிசோர்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் 46 போஸ்டிங்கில் பேலன்ஸ் வந்து 39 போஸ்டிங் தான் வந்துருக்கு உங்களுக்கு. ஸோ 7 போஸ்டிங் வந்து எடுத்துட்டாங்க. டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த 20 போஸ்டிங் அப்படியே இருக்குது. ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டில் ஒரே ஒரு போஸ்ட் மட்டும் எடுத்திருக்காங்க. பேலன்ஸ் வந்து 11 போஸ்ட் அப்படியே இருக்குது. ஸோ அடுத்து வந்து ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் 47ல் 38 போஸ்டிங் தான் பேலன்ஸ் வந்து உங்களுக்கு இருக்குது. ஸோ டெக்னிக்கல் எஜுகேஷனில் வந்து பார்த்திங்கன்னா அந்த 3 போஸ்டிங் அப்படியே இருக்குது. ஸ்பெஷல் கேட்டகரியாக கூட இருக்கலாம். ஸோ எம்ப்ளாய்மெண்ட்டு ட்ரைனிங் விங் அதில் வந்து 23 போஸ்டிங்கில் 2 எடுத்துட்டாங்க. 21 போஸ்டிங் தான் இருக்குது. ட்ரெஷரிஸில் வந்து 24 போஸ்டிங்கில் பேலன்ஸ் 22 இருக்குது. 2 எடுத்துட்டாங்க. சோசியல் வெல்ஃபேரில் வேறு யாரும் இன்றைக்கி போஸ்டிங் எடுக்கலை. ஸோ 14 பேலன்ஸ் அப்படியே இருக்குது. காலேஜ் எஜுகேஷனில் சோசியல் வெல்ஃபேர் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கனாக்கா 14 போஸ்டிங் வந்து அப்படியே இருக்குது. காலேஜ் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு போஸ்டிங் எடுத்திருக்காங்க. பேலன்ஸ் 9 போஸ்டிங் இருக்குது. சிவில் சப்ளை அண்ட் கார்ப்பரேஷன் இந்த டிபார்ட்மெண்ட்டில் அந்த 9 போஸ்டிங் அப்படியே இருக்குது. யாரும் எடுக்கலை. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் அந்த 65 போஸ்டிங் அப்படியே இருக்குது. இன்றைக்கி யாரும் எடுக்கலை. வக் போர்ட்லேயும் அந்த 32 போஸ்டிங் இருக்குது. இது முஸ்லீம்ஸ் மட்டும் தான் எடுக்க முடியும். அதுவும் இன்றைக்கி யாரும் எடுக்கலை. வாட்டர் சப்ளை அண்ட் ட்ரைனேஜ் போர்டு 23 போஸ்டிங் வந்து 19 போஸ்டிங் தான் பேலன்ஸ் வந்து இருக்குது. ஸோ பப்ளிக் லைப்ரரிலையும் இன்றைக்கி யாரும் எடுக்கலை. அந்த 6 போஸ்டிங் அப்படியே பேலன்ஸ் இருக்குது. ஆதி திராவிடர் டிபார்ட்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கனாக்கா அதுலேயும் 4 போஸ்டிங் அப்படியே தான் இருக்குது. அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் அதில் வந்து 48 போஸ்டிங்கில் 7 போஸ்டிங் எடுத்துட்டாங்க. இன்றைக்கி 41 போஸ்டிங் தான் இருக்குது. ஸோ அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் இந்த தடவை தான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்லோவாக போகுது. இல்லைனா வந்து நல்லா படிக்கணும், அடுத்தடுத்த எக்ஸாமுக்கு படிக்கணும் வைக்கணுங்கிறவங்க இந்த டிபார்ட்மெண்ட் தான் ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணுவாங்க. இதெல்லாம் சீக்கிரம் காலி ஆகிடும். இந்த தடவை தான் வந்து கொஞ்சம் ஸ்லோ ப்ராசஸாக அக்ரிகல்ச்சர் போய்கிட்டு இருக்குது. அனிமல் ஹஸ்பண்டரி டிபார்ட்மெண்ட்டில் 8 போஸ்டிங் வந்து அப்படியே இருக்குது. இதுவும் யாரும் எடுக்கலை. ஸோ அடுத்து ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டில் 9 போஸ்டிங் அப்படியே பேலன்ஸ் இருக்குது. யாரும் எடுக்கலை. தமிழ்நாடு அர்பன் ஹவுசிங் டெவலப்மெண்ட் போர்டு இந்த போஸ்டிங்கில் 7 ஜேஏல 7 இருக்குது பேலன்ஸு. பில் கலெக்டர் 15 அப்படி இருக்குது. இன்றைக்கி வந்து எந்த அப்டேஷனுமே இதில் இல்லை. ஸோ லெபார்ட்டரி அசிஸ்டன்ட் ஃபாரன்சிக் சயின்ஸ் இந்த டிபார்ட்மெண்ட்லேயே இந்த 12 போஸ்டிங் பேலன்ஸ் அப்படியே இருக்குது. யாரும் எடுக்கலை. சேல்ஸ்மேன், சேல்ஸ் உமன், ஹேண்ட்லூம் வீவர்ஸ் வந்து பாருங்கள். இதில் வந்து 160 மொத்தம் ஒரு போஸ்ட் அவங்க அலாட் பண்ணது 194. அது 167 வரையும் 9 நாளைக்குள்ள குறைஞ்சு அடுத்து இன்றைக்கி வந்து டே 10லேயே அது சரசரன்னு பாருங்கள் 61 போஸ்ட்டுக்கு வந்துருச்சு. ஸோ 61 தான் பேலன்ஸ் இருக்குது. இதுக்கு இந்த வித்தியாசத்துக்கு என்ன காரணம்னு பாருங்கள். வந்து அசிஸ்டன்ட் சேல்ஸ்மேன், சேல்ஸ் உமனில் ஹேண்ட்லூம் வீவர்ஸ் கோஆப்ரேஷனில் அவங்க கொடுத்துருக்கக்கூடிய சேலரி வந்து 4140 டு 10,000 இப்படி தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ இது கொடுக்கும்போது வந்து அந்தளவுக்கு யாருக்கும் ஒரு புரிதல் இல்லை. இப்போ 2வது தடவை இந்த சேலரி வந்து ரிவைஸ் பண்ணி இந்த மாதிரி கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அடண்டம் 1Fல ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதில் பார்க்கும்போது பேசிக் பே 16,500லேருந்து 52,510 கொடுக்குறாங்க. 16,500நால நீங்கள் கையில் வாங்குற அமௌண்ட்டு கிட்டத்தட்ட 23, 24 கிட்ட வந்துடும். ஓகேவா? ஸோ இந்த அடண்டம் 1Fல இந்த சேல்ஸ்மேனோட சேலரியை வந்து ரிவைஸ் பண்ணி அவங்க போட்டிருக்காங்க. ஸோ இன்னொன்று ஒரு விஷயம் பாருங்கள். மேலே வந்து இந்த நோட்டிஃபிகேஷனில் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா அட்டுன்னு போட்டு ஒரு சிம்பிள் போட்டிருக்காங்களா, அந்த சிம்பிள் கிட்டேருந்து பாருங்கள். த செலக்டட் கேண்டிடேட்ஸ் ஃபார் த போஸ்ட் ஆஃப் அசிஸ்டன்ட் சேல்ஸ்மேன், சேல்ஸ் உமன் அந்த கோட் நம்பரையும் போட்டிருக்காங்க 3498. இந்த போஸ்ட்டு சூஸ் பண்ணுறவங்க எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்தியாவில் எங்கேனாலும் அவங்களுக்கு போஸ்ட்டு போடுவாங்க. அதுக்கு ரெடியாக இருக்கணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதர் ஸ்டேட்டில் அவுட் சைடு தமிழ்நாட்டில் அவங்க போட்டாங்கன்னா போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறத சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக அவங்க என்ன செய்யணும், 5 வருஷம் அங்கே வேலை பார்க்குற மாதிரி தான் இருக்குன்ற மணிக்கு என்ன பண்ணியிருக்காங்க,
அவங்க ஒரு நோட்டிஃபிகேஷனில் தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதனால தான் நோட்டிஃபிகேஷனை டவுன்லோட் பண்ணி எப்பயுமே கையில் வச்சுக்கோங்க. திருப்ப நீங்கள் எடுத்து எந்த ஒரு டவுட்னாலும் நீங்கள் அதிலேயே பார்த்துக்கலாம். மற்றவங்கள டவுட் கேட்குறத விட நீங்கள் நோட்டிஃபிகேஷனை தெளிவாக ஃபுல் அண்ட் ஃபுல் படிச்சிங்கன்னா, இப்போ எப்படி நான் உங்களுக்கு இந்த விஷயத்த சொல்கிறேனோ, அந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு 4 பேருக்கு தெரியாதவங்களுக்கு சொல்கிறதுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த ஒரு கான்செப்டாக தான் நோட்டிஃபிகேஷனை டவுன்லோட் பண்ணி வைங்கன்னு சொல்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் டிபார்ட்மெண்ட் வந்து பார்ப்போம். கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் டிபார்ட்மெண்ட்டில் 7 போஸ்டிங் இருந்ததில் 1 எடுத்துட்டாங்க. பேலன்ஸ் 6 போஸ்டிங் இருக்குது. எக்ஸ் சர்வீஸ்மேன் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் வந்து 7 போஸ்டிங் இன்றைக்கி அப்படியே தான் இருக்குது, யாரும் எடுக்கல. என்சிசி டிபார்ட்மெண்ட்லேயே அந்த 5 போஸ்டிங் பேலன்ஸ் அப்படியே இருக்குது, யாரும் எடுக்கல. லேபர் டிபார்ட்மெண்ட்டில் 8 போஸ்டிங்கில் 2 எடுத்துட்டாங்க. பேலன்ஸ் 6 இருக்குது. ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் டிபார்ட்மெண்ட்டில் 7 போஸ்டிங் அப்படியே இருக்குது. ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்லேயே அந்த 43 போஸ்டிங்கு அப்படியே பேலன்ஸ் உங்களுக்கு வந்து இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஹெச்ஆர்என்சிஇ ஜேஏ ஜூனியர் அசிஸ்டன்ட் போஸ்ட் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் கிரேடு 4ன்னு ஒன்று இருக்கும், அது தனி. இது வந்து ஜூனியர் அசிஸ்டன்ட். இதில் வந்து 3 போஸ்டிங் எடுத்துட்டாங்க. பேலன்ஸ் வந்து 7 போஸ்டிங் இருக்குது. பிரிண்டிங் அண்ட் ஸ்டேஷனரின்ற டிபார்ட்மெண்ட்டில் பார்த்திங்கனாக்கா 5 போஸ்டிங் பேலன்ஸ் அப்படியே இருக்குது. டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு இந்த டிபார்ட்மெண்ட்டில் 9 வேகன்சி அப்படியே இருக்குது. லோக்கல் ஃபண்ட் ஆடிட் எஸ்சி ஆர்த்தோ இவங்க வந்து ஸ்பெஷல் கேட்டகரியில் இது வந்து போட்டி அதிகம் இருக்கிற டிபார்ட்மெண்ட்டில் ஒன்று ஸ்பெஷல் கேட்டகரியில் இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகளுக்காக இது ஒதுக்கி வச்சுருக்காங்கன்றக்காக இது திரும்ப மென்ஷன் பண்ணி நான் சொல்கிறேன். வேறு யாரும் பிஹெச்பி கேண்டிடேட்ஸ் இருந்தீங்கன்னா இந்த இதை நோட் பண்ணிக்கோங்க. இந்த டிபார்ட்மெண்ட் கிடைச்சா எடுங்க. இன்ஸ்பெக்டராக போகும்போது தான் நீங்கள் வந்து வேறு ஆஃபீஸ்க்கு நீங்கள் கொஞ்சம் அலைஞ்சு ஆடிட் பார்ப்பீங்களே ஒழிஞ்சு, மற்ற டயத்துலலாம் வந்து நம்ம டைப்பிஸ்ட்டில் இருந்து ப்ரொமோஷன் ஆகிற வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆஃபீஸ் ஒர்க்கு தான். ஸோ ரொம்ப பீஸ்ஃபுல்லான ஒர்க்காக இருக்கும். இது இதோட இந்த டிபார்ட்மெண்ட் முடிஞ்சு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கவுன்சிலிங் போகிறவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஃபார்வர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் இன்னும் டெஸ்ட் ஷெடியூலுங்கிறது போட்டுகிட்டே இருக்கோம். ஸோ 1 டே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஒரு நிறைய என்னைய மாதிரி பாஸ் ஆனால் இன்னும் ஒரு 4 பேர் சேர்ந்து ஒரு குழுவை அமைச்சு டெஸ்ட்டு ஷெடியூல் போட்டிருக்கோம். ஸோ அந்த டெஸ்ட்டுக்கு படிக்க விருப்பப்படுறவங்க நாளையிலேருந்து டெய்லி படிச்சுட்டு வாங்க. டே 2க்கு போட்டு அந்த டெஸ்ட்டு ஷெடியூலுக்குரிய வீடியோ நான் தனியாக போடுறேன். அப்போ தான் உங்களுக்கு வந்து புரியும். ஸோ தேங்க்யூ.